எல்என்பி ரெனோபிள் சிஸ்டம் சார்பாக எல்லாரையும் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம ட்ரோன் அன்மேண்ட் ஏர் வெஹிக்கிள் பேசிக்ஸ் பார்ட் 2 பத்தி பார்க்க போறோம். நீங்க பார்ட் 1 மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுல வந்து ட்ரோன் அன்மேண்ட் ஏர் வெஹிக்கிள் பேசிக்ஸ் பார்ட் 1 to 2 தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அதுல போயிட்டு இந்த மிஸ் பண்ண ஃபர்ஸ்ட் பார்ட்டை நீங்க பார்த்துக்கணும். சரிங்களா? இன்னைக்கு நம்ம பார்ட் 2ல என்னென்ன விஷயங்கள் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கான பிளாக் டயக்ராம் அப்படிங்கிறது கண்டிப்பாக டிசைன் டைம்ல ஸோ அது எப்படி இருக்கும், சரிங்களா? இதோட டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் என்ன, அதே மாதிரி இதோட மெக்கானிக்கல் டிசைன் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், சரி. அது இல்லாம இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேசிக் பிசிக்ஸ் என்ன, சரிங்களா? ஃபோர்ஸஸை எப்படி நம்ம பயன்படுத்தி, ஓகேங்களா, நம்ம பறக்க வைக்கிறோம் ஒரு ட்ரோன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம், சரிங்களா? அதே மாதிரி ட்ரோன்ஸோட ஃப்ரேம்ஸ்ல இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸை பற்றி, இதுக்கு என்ன மாதிரி மோட்டார்ஸ் எல்லாம் நம்ம பயன்படுத்த போறோம், சரிங்களா? அதே மாதிரி என்ன டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சென்சர்ஸ் வந்து நம்ம ஒரு ட்ரோன்ஸ்ல அதாவது அன்மேண்ட் ஏர் வெஹிக்கிள் பயன்படுத்த முடியுங்கிறதுக்கு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் பாத்தீங்கன்னா இதோட பிளாக் டயக்ராம்ல பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த அன்மேண்ட் ஏர் வெஹிக்கிள் அப்படிங்கிறது இதுதான், சரிங்களா? அதுக்குள்ள என்னென்னலாம் வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஏர்கிராஃப்டோட பாடி இருக்கும், சரிங்களா? அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய சென்சார்ஸோட தேவைப்பாடு அங்க இருக்கு, சரிங்களா? அதே மாதிரி ஆக்டிவேட்டர்ஸோட தேவைப்பாடுங்கிறது இருக்கு. அதே மாதிரி இந்த டெசிஷன் மேக்கிங்க்கு தேவையான கம்ப்யூட்டிங் பவர்ஸ் கொடுக்கக்கூடிய கண்ட்ரோலர்ஸோட தேவைப்பாடுங்கிறது இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே ரன் பண்றதுக்கு தேவையான எனர்ஜி சப்ளை, அதாவது பேட்டரி அப்படிங்கிறது கண்டிப்பா இதுல தேவை. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, சரி இதெல்லாம் இருக்கு, இது பறக்குது, ஆனா இது கூட நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ணுவோம்? ஸோ அதுக்கு கண்டிப்பா கம்யூனிகேஷன் மாடியூல் ஒன்று வேணும் இல்லையா? ஸோ அதுக்கு தான் இந்த கம்யூனிகேஷன் மாடியூல் வச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ரிமோட் கண்ட்ரோல் மூலமா, கிரவுண்ட் கண்ட்ரோல் ஸ்டேஷன் மூலமா டேட்டா லிங்க்ஸ் த்ரூ நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும், சரிங்களா? இப்போ இதோட ஃபீச்சர்ஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இது க்ரூடு அண்ட் அன்க்ரூடு டைப்ஸும் இதுல வந்து இருக்கு. அதுல என்னென்னலாம் வந்து நம்ம எதிர்பார்க்குறோமோ, சரிங்களா, அதுல இருக்கக்கூடிய முக்காவாசி விஷயங்கள் இதுலயும் இருக்கும், சரிங்களா? இந்த அன்மேண்ட் ஏர் வெஹிக்கிளோட பேலோடு பார்த்தீங்க அப்படின்னா கேமரா, ஓகேங்களா? இன்னும் சில நேரத்தில் ஈவன் ஹியூமன்ஸை கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். பட் இது வந்து ஒரு மிலிட்ரி அப்ளிகேஷனாக இருக்குன்னா வெப்பனைஸ்டு வெப்பன்ஸை வந்து அதில் கனெக்ட் பண்ணி விடுவாங்க. அந்த பேலோட்ஸுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமன்ஸை கூட நம்மளால எடுத்துக்க முடியும் கன்சிடபிளி ஸ்மாலாக இருந்தாங்க அப்படின்னா. இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெப்பன்ஸை கூட நம்மளோட இதுக்கு ஏற்ற மாதிரி தேவைக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்த முடியும், சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு ரிமோட் கண்ட்ரோலுங்கிறது வேணும், வீடியோ லிங்க்ஸுங்கிறது தேவைப்படும், ரேடியோ டிரான்ஸ்மிட்டர் டிஜிட்டல் கமாண்ட்ஸ் கண்டிப்பாக இதுக்கு தேவை. அதே மாதிரி ஒரு பிசிக்கல் காக்பிட் கண்ட்ரோலுங்கிறது இதுக்கும் தேவைப்படும், சரிங்களா? அதே மாதிரி இதில் ஆட்டோ பைலட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. போத் க்ரூட் அஸ் வெல் அஸ் அன்க்ரூட் ஏர்கிராஃப்ட்ல இருக்கும் கண்டிப்பாக, சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஸ்ஓசினா என்ன அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஆன் சிப். அந்த சிப் அதில் இருக்கக்கூடிய அந்த சிஸ்டம் எஸ்ஓசிங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன சிப் அதில் இருக்கோ அதுதான் வந்து சிஸ்டம் ஆன் சிப், அதுதான் எஸ்ஓசி, சரிங்களா? அடுத்தது எஸ்பிசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டு கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, ஓகேவா? இப்போ அன்மேண்ட் ஏர் வெஹிக்கிளில் நம்ம ஆஃபன் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளைட் கண்ட்ரோலர்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். இல்லாட்டி அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா எஃப்சிபின்னு சொல்லுவாங்க, அதாவது ஃப்ளைட் கண்ட்ரோல் போர்ட், இல்லாட்டி இதுக்கு இன்னொரு பேரு ஆட்டோ பைலட்டும் பயன்படுத்தியிருப்பாங்க, சரிங்களா? இது இல்லாமல் சென்சர்ஸ்ங்கிறது கண்டிப்பா இருக்கும். இப்போ இந்த எந்த பொசிஷன்ல அது இருக்கு, எந்த மூமெண்ட்ல அது போகுது அப்படிங்கிற இந்த எல்லா டீட்டெயிலையும் நமக்கு கொடுக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுல நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த சென்சார்ஸ் தான், சரிங்களா? அது வந்து எக்ஸாக்டா மெஷர் பண்ணும் இது எவ்வளவு தூரம் நம்மனால நம்ம வந்து பயணிக்க வேண்டி இருக்கு, சரிங்களா? நம்ம டார்கெட் இன்னும் எவ்வளவு தூரத்தில் இருக்குங்கிற எல்லா விஷயங்களுமே வந்து நமக்கு கொடுக்கக்கூடியது, டைரக்ட் பண்ணி கொடுக்கக்கூடியது இந்த சென்சார்ஸோட வேலை. அடுத்தது டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னா இட் இஸ் நத்திங் பட் அமௌண்ட் அண்ட் குவாலிட்டி ஆஃப் சென்சர்ஸ். ஸோ டோட்டலாக எத்தனை சென்சார்ஸ் அதுக்குள்ள இருக்கு, ஆன்போர்ட் சென்சார்ஸ் இருக்குங்கிறத பொறுத்து தான் வந்து இந்த டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்ங்கிறது டிஃபைன் ஆகப்படுது. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 6 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படிங்கிறது எதை டிஃபைன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய சென்சர்ஸ் மட்டும் இல்லாமல் 3 ஆக்சிஸ் கைரோஸ்கோப்ஸும் ஆக்சலரோமீட்டர்ஸும் அதில் இருக்கு, சரிங்களா? இதே வந்து டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 9 அப்படின்னா இது எதை ரெஃபர் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஐஎம்யூ பிளஸ் காம்பஸை ரெஃபர் பண்ணுது. 10 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பேராமீட்டர்ஸ் ரெஃபர் பண்ணுது. 11 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படிங்கிறது எதை டிஃபைன் பண்ணுது பார்த்தீங்கன்னா நார்மல் சென்சஸ் மட்டும் இல்லாமல் ஜிபிஎஸ் ரிசீவர்ஸ் இது கூட இருக்கிறத டிஃபைன் பண்ணுது, சரிங்களா? அடுத்தது ஆக்சுவேட்டர்ஸ் அப்படிங்கிறது, சரிங்களா? சின்ன சின்ன மூமெண்ட்ஸை நம்ம பண்ணோம், எதையாவது பிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ அந்த இடங்கள்ல ஏதாவது ரொபோட்டிக் ஆர்ம்ஸ் நம்ம பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னா அந்த மாதிரி இடங்கள்ல கண்டிப்பாக ஆக்சுவேட்டர்ஸோட தேவைப்பாடுங்கிறது நமக்கு இருக்கும், சரிங்களா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த அன்மேண்ட் ஏர் வெஹிக்கிளோட ஆக்சுவேட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுல வந்து கண்டிப்பா டிஜிட்டல் எலக்ட்ரானிக் ஸ்பீட் கண்ட்ரோலர்ஸ் தேவை. ஸோ இந்த ஸ்பீடை கண்ட்ரோல் பண்றதுக்கு நமக்கு ஆக்சுவேட்டர்ஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதை வந்து எது கூட லிங்க் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மோட்டர்ஸ், இன்ஜின்ஸ், ப்ரொப்பலர், சர்வோ மோட்டர்ஸோட பார்ட்ஸ் கூட பண்ணியிருப்பாங்க. ஈவன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேலோடு வெப்பன்ஸ் இதை தூக்கிட்டு போகுது, அதை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அங்கே ஆக்சுவேட்டர்ஸோட தேவைப்பாடுங்கிறது இருக்குது, சரிங்களா?
அடுத்ததா வந்து இட்ஸ் லைக் ஸ்விட்சாக கூட ஆக்ட் ஆகும் சில நேரத்தில். எல்இடிஸ் ஆன் பண்ணணும், இல்லை ஸ்பீக்கர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட்ஸை மேக் பண்ணணும் அப்படின்னா அந்த இடங்கள்ல ஆக்சுவேட்டர்ஸ்ங்கிறது ரொம்ப உபயோகரமாக இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த அன்மேண்ட் ஏர் வெஹிக்கிளில் பயன்படுத்தக்கூடிய சாஃப்ட்வேரை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, ஒன்று ஃபிளைட் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம், அப்படி இல்லாட்டி இதை வந்து ஆட்டோ பைலட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதோட ரொம்ப முக்கியமான வேலையை அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்சார்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ், மோட்டார்ஸ் கண்ட்ரோல்லேருந்து கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ், ஸ்டெபிலிட்டி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ், கிரவுண்ட் கண்ட்ரோல் ரிலேட்டட் மிஷின்ஸ், மிஷனோட பிளானிங், அதோட கம்யூனிகேஷன், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டகிரேட் பண்ணி கொடுக்கக்கூடிய வேலை இந்த சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது செய்யுது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரேப்பிடாக ரெஸ்பான்ஸ் பண்ணணும். ஒரு கம்ப்யூட்டர்ஸ் எந்த அளவுக்கு கம்ப்யூட்டேஷன் ஸ்பீட்ல விஷயங்களை பண்ணுதோ அதை எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய கண்ட்ரோலர்ஸ் அந்த டெசிஷன்ஸை மேக் பண்ணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் நவடேஸ் சிங்கிள் போர்ட் கம்ப்யூட்டர்ஸ், ராஸ்பெரி, பீகிள் போர்ட்ஸ், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நவடேஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு ஓஎஸ்எஸ் பார்த்தீங்கன்னா லினக்ஸ், ஓகேங்களா, ஒரக்கோஸ் ரோபோட் ஓஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஓஎஸுமே வந்து இதில் பயன்படுத்துறாங்க. ஸோ இதோட அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு அன்மேண்ட் ஏர் வெஹிக்கிள் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸோ ஹியூமன் நெசசிட்டி இல்லாமல் கிரவுண்ட் பேஸ்ட் கண்ட்ரோலர்ஸை வச்சு கம்யூனிகேஷன் மூலமாக நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். சரிங்களா? அதே மாதிரி இது வந்து எந்த அளவுக்கு யாரோட எந்த உதவி இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோனோமியில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்குதோ அதை வச்சும் கூட நம்ம வந்து டிஃபைன் பண்ண முடியும் இதோட கேட்டகரிஸை. சரிங்களா? ஸோ நம்மளோட தேவைப்பாடு என்ன, ஓகேங்களா, நம்மளோட விஷன் என்ன, மிஷன் என்ன, அதை பொறுத்து இது கேட்டகரைஸ் பண்ணாங்க. மிலிட்ரிக்குன்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, இண்டஸ்ட்ரீஸ்க்குன்னு இருக்கு, கமர்ஷியலுக்குன்னு சொல்லிட்டு இதை கிளாஸிஃபை பண்றாங்க. இப்போ மிலிட்ரியில் யூஸ் பண்ணக்கூடியதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ரொம்ப இது வந்து ஆன்டி ஏர்கிராஃப்ட் டார்கெட் ப்ராக்டிஸ்க்காக இதை பயன்படுத்துறாங்க, இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றதுக்காக பயன்படுத்துறாங்க. ஓகேங்களா? அடுத்து இண்டஸ்ட்ரீஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ட்ரோன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஐஓடிஸ்க்கு டெக்னாலஜிஸை பயன்படுத்துறாங்க. இது ஆன் கிரவுண்ட் இன்ஃபர்மேஷன். எக்ஸாம்பிள் வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் கம்பெனியா இருக்குன்னா ஸோ அந்த லேண்ட் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, அங்கே தண்ணி தேவைப்பாடு இருக்குதா இல்லையா, ஓகேங்களா, வறண்டு இருக்கா அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து நேர்லேயே போய் பார்த்துட்டு வந்து எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நம்மளால எடுத்துக்க முடியும். கமர்ஷியல் பார்த்தீங்க அப்படின்னா நவடேஸ் வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய மார்க்கெட். ஓகேங்களா? ஸ்ட்ராங்கஸ்டாகவும் ஃபாஸ்டாகவும் க்ரோ ஆகுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ், ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் டெலிவரி கம்பெனிஸ், பார்சல் டெலிவரி பண்ணக்கூடிய கம்பெனிஸ், இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம டேஸ் வந்து ட்ரோன்ஸை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இனி வரும் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்கில்டு மேன் பவர் அப்படிங்கிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கட்டங்களில் இந்த மாதிரி விஷயங்களை டிசைன் பண்ணி ஒருத்தங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்களோட பயன்பாடுங்கிறது பெரிய லெவல் இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம வந்து இது என்னங்கிறத பார்த்தோம். ஓகேங்களா? இது எப்படியெல்லாம் பயன்படுத்தணுங்கிறத பார்த்தோம். இதோட மெக்கானிக்கல் டிசைனை பார்க்கலாம். ஸோ பேசிக்கலாகவே பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடியே சொன்னோம், ஃபர்ஸ்ட் இதோட பேக் போன் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரேம் தான் இதோட பேக் போன். சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்போன் தான் வந்து இந்த எக்ஸ்பிரேம் இந்த பேக் போன் தான் டிசைட் பண்ண போது அந்த ட்ரோன் பார்க்கறதுக்கு எப்படி இருக்க போகுது. சரியா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே சில பார்ட்ஸ் வச்சிருக்காங்க, இதுக்கு மேலே சில பார்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே என்னெல்லாம் பார்ட் வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொப்பலர் மோட்டார்ஸ் வச்சிருக்காங்க அண்ட் ப்ரொப்பலர்ஸ் வச்சிருக்காங்க ஃப்ளை பண்ணுறதுக்கு தேவையான. சரிங்களா? ஓகே. இதெல்லாம் ஆப்ரேட் பண்ணக்கூடிய தேவையான இருக்கக்கூடிய சிபியூஸு, மதர் போர்ட்ஸு, ஓகேங்களா, அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் போர்ட்ஸு, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்க்ளோஷர்ஸ்குள்ளே வச்சிருக்காங்க. பட் அதில் என்ன வெறும் அப்படியே டைரெக்டாக வச்சுக்க முடியாது, அதுக்கு தேவையான டிசைன்ஸ் உள்ள மேக் பண்ணணும். அதுக்கு ஏர் சர்க்குலேஷன் ப்ராப்பராக இருக்கணும். ஈவன் பவர் சோர்ஸுமே நம்ம அதுக்குள்ளே தான் வைக்க போகிறோம். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி ஹீட் ஸ்ப்ரெட்டர்ஸை வச்சு ஏர் கேப்ஸை வச்சு இதை டிசைன் பண்ணணும். சரிங்களா? அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழேயுமே வந்து ஒரு என்க்ளோஷர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே. அதில் தான் வந்து இந்த கேமரா மாடியூல்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. சரி. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ரொப்பலர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரிவால்விங் ஷாஃப்ட் மோட்டார்ஸ் மேலே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இந்த ப்ரொப்பலர். ஸோ இதோட வேலையை என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட்டை கொடுக்கறது தான். இது எந்த அளவுக்கு ட்ரஸ்ட் கொடுக்குதோ அதுக்கு ஈக்குவலண்ட்டான நம்மளால ஃப்ளை பண்ண முடியும். அதுதான் இந்த ப்ரொப்பலரோட ரொம்ப முக்கியமான வேலை. ப்ரொப்பலர் மோட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடிய டிசி மோட்டார்ஸை பயன்படுத்திக்கிறோம். சரிங்களா? ஒரு எக்ஸ்பிரேமில் மினிமம் நம்ம இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். சரிங்களா? அடுத்தது இது ஒரு என்க்ளோஷர் டாப். எக்ஸ்ப்ரோம்ங்கிறது நம்ம சொன்ன மாதிரி அதோட முதுகெலும்பு வெர்டிப்ரா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ட்ரோனோட வெர்டிப்ரா எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரேம் தான். சரிங்களா? என்க்ளோஷர் பாட்டம் பார்த்தீங்கன்னா இது பிளாஸ்டிக் இல்லாட்டி நம்ம வந்து மெக்கானிக்கல் ஃபைபரில் உருவான மெக்கானிக்கல் என்க்ளோஷர்ஸ் வச்சுக்கலாம். இது வந்து பாதுகாக்க போகுது. எதை பாதுகாக்க போகுதுன்னா நம்ம பாட்டமில் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் சப்சிஸ்டம்ஸை பாதுகாக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான வேலை இங்கே என்க்ளோஷர்ஸ் பண்ண போகுது. ஸோ இந்த மைலார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பாலிஸ்டர். ஓகேங்களா? இதோட பயன்பாடுன்னு பார்த்தீங்கன்னா ஹீட் ரெசிஸ்டன்ட் பிளாஸ்டிக் ஃபோம்ஸ் அண்ட் ஷீட்ஸால இதை பயன்படுத்தியிருப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிசிபிஏ, மெட்டாலிக் எக்ஸ்பிரேம்ஸ்,
இது எல்லாத்துக்கும் கீழே வந்து இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? சரி, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மதர் போர்டில் தான் எல்லா எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. சிபியூவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஆன் ஸ்விட்ச் யூஸ்வலாக இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் நமக்கு வந்து எல்லாமே வந்து அந்த மதர் போர்ட்ஸ்லையும் சிபியூலும் பத்தலை அப்படின்னா நம்ம வந்து டிபிஸ் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அதே மாதிரி ஷீல்டிங் அண்ட் டிம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து டிஜிட்டல் ஆர்எஃப் டிவைசஸ்ன்னு சொல்றாங்க. இது எதுக்கு பயன்படுத்துறாங்க? எக்ஸ்டர்னலாக ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, அதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த ஷீல்டிங் அண்ட் டீமை வந்து பயன்படுத்துகிறோம். ஹீட் ஸ்ப்ரெடர்ஸ் ஆல்ரெடி தெரியும், ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சராக வேலை பார்க்கும். சரிங்களா? ஸோ ஹீட் ஜென்ரேட் ஆச்சுன்னா அதை வெளியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற வேலையும் இந்த ஹீட் ஸ்ப்ரெடர்ஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த டிபிக்கு இன்னொரு பேர் டாட்டர் போர்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பிஜிபிலே நீங்க எல்லாம் வைக்க முடியலன்னா இன்னொரு டிபி வந்து நீங்க என்க்ளோஷர், டாப் என்க்ளோஷர் கீழே வச்சுட்டு நீங்க வந்து த்ரூ கனெக்டர்ஸ் மூலமா வந்து நீங்க கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா எஃபிசிஸும் வந்து சில இடங்களில் பயன்படுத்துறாங்க. இது வந்து ஃபிளெக்சிபிள் பிசிபிஸ்ன்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இதில் ட்ரோனில் ரொம்ப முக்கியமாக தேவையான அந்த வைஃபை ப்ளூடூத் மாடியூல்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரம்ஸில் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபர்மர் காம்படன்ஸ் ரொம்ப முக்கியம். OS அண்ட் டிரைவர்ஸ். ஓகேங்களா? டிரைவர்ஸ் வந்து ரெண்டு கேட்டகரிஸ் பண்ணுறாங்க. ஒரு ஜெனரிக் டிவைசஸ்க்கு தேவையான இதுலையும் ஒரு சில டிவைசஸ் இருக்கு. அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிக் தேவையானவும் நம்ம டிசைன் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இது வந்து லாஜிஸ்டிக் அண்ட் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்ல ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. சரிங்களா? ஒரு மெட்டீரியல்ஸை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்றதுக்கும், இமீடியட்டா மார்க்கெட் டிமாண்டை ஃபிளெக்சிபிளாகவும் இமீடியட்டாகவும் எந்த வித காஸ்ட் வைஸ் கம்மியாகவும் நம்மளால ஆப்ரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ண முடியும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம இவ்வளவு நாள் பார்த்தோம். இது வந்து பார்க்கறதுக்கு பிடிச்ச மெக்கானிக்கல் டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிசிக்ஸை பத்தி நம்ம பேசிக்கா தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட். சரிங்களா? ஸோ ஸ்பெஷலாக ஒரு குவாட் கார்பஸை பற்றி நம்ம இன்னைக்கு டிஃபைன் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2 பேர் ப்ரொப்பலர்ஸுங்கிறது இதில் இருக்கும். சரிங்களா? சரி, இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டோட்டலாக ஒரு 4 குவாட் கார்பஸ் இருக்குன்னா 2 வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் இது ரெண்டும் கிளாக் வைஸில் சுற்றுதுன்னு வச்சுக்கலாம். இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே, ஸோ இது கிளாக் வைஸில் சுற்றுது அப்படின்னா இது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றும். அப்பதான் வந்து ஒரு பேலன்சிங்காக அதனால பறக்க முடியும். சரிங்களா? ஸோ ஒரு குவாட் காப்டர் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பேசிக்கலாகவே வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றுது, அதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றுது. ஸோ இதுதான் வந்து அந்த மூமெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ண போகுது. ட்ரோனை வந்து எவ்வளோ ஈக்குவலண்ட்டாக வந்து அது பறக்கணும் அப்படிங்கிறத இது டிசைட் பண்ண போகுது. சரிங்களா? ஸோ இதுக்கு இருக்கக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய பிசிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டார்க் ரொம்ப முக்கியமான வேலை ப்ளே பண்ணுது. சரிங்களா? ஃபோர்ஸ், டிஸ்டன்ஸ் இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாமே வந்து ஈக்குவேஷன்ஸ்னு வச்சுக்கலாமே. ட்ரஸ்ட்டை வந்து டைரெக்டாக வந்து ப்ரொபோர்ஷன் எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆங்குலர் வெலாசிட்டிக்கு டைரெக்டாக ப்ரொபோர்ஷனாக இருக்குது. இதை வந்து நம்ம இன்டெப்த்து ஒரு மூமெண்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ், மாஸ், லென்த். ஸோ இது 3 தான் வந்து ரொம்ப முக்கியம். எப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்கிறது தான் பொறுத்து தான் வந்து அது எவ்வளோ ஹைட்டில் பறக்கணும், அதோட மூவ்மெண்ட்ஸை டிஃபைன் பண்ண போகிறோம். சரிங்களா? இதில் நியூட்டன் செகண்ட் லாங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளே ரோல் பண்ணுது. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். ஒரு லீனியரான மூவ்மெண்ட்ஸை நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ஸோ அந்த இடங்கள்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணணும்னா அங்கே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆக்சலரேஷனுங்கிறது கண்டிப்பாக தேவை. சரிங்களா? அதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டார்க் இப்படி டிஃப்ரெண்ட் மூவ்மெண்ட்ஸ் லெஃப்ட், ரைட், ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட், இந்த மாதிரி மூவ்மெண்ட்ஸை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அங்கே டார்க்குங்கிறது வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுது. இனர்ஷியா இன்டு ஆக்சலரேஷன், அதான் ஆங்கிள் மூவ்மெண்ட்னு சொல்றாங்க. இப்போ நம்ம வந்து ட்ரோன்ஸ்ல தெரிஞ்சுக்க வேண்டிய 3 முக்கியமான ஆக்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோவர் மூவ்மெண்ட், ரைஸ் மூவ்மெண்ட், ட்ராப் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஹோவரிங் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. இந்த குவாட் கார்பஸ் நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா குவாட் கார்பஸ்ல ஒரு 4 மோட்டார்ஸ் இருக்கு வித் ப்ரொப்பலர்ஸோட இருக்குன்னா 2 வந்து கிளாக் வைஸ்ல சுத்தும்னு சொன்னோம். மித்த 2 பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் சுத்தும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா? 2 கிளாக் வைஸ்ல சுத்துது அப்படின்னா மித்த 2 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல சுத்தும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். கரெக்டா? உன்னோட மூமெண்ட் இப்படி இருக்குன்னா இன்னொன்று நேரா திரும்பி இருக்கு. சரிங்களா? சரி, இப்போ இந்த ஹோவரிங் பிரின்சிபல்ல என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய வெயிட் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? ஒரு ஒரு எந்த குவாட் காப்டரோ இந்த மாதிரி ட்ரோன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கான ஒரு வெயிட் இருக்கு இல்லையா?
அந்த வெயிட்டுக்கு தேவையான ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரொப்பலர் F1ங்கிற ஃபோர்ஸை கிரியேட் பண்ணுது, இது F2ங்கிற ஃபோர்ஸை கிரியேட் பண்ணுது, இது F3ங்கிற ஃபோர்ஸை கிரியேட் பண்ணுது, இது F4. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இது ஒரு 10 கிராம் அப்படின்னு வச்சுக்கலாம், ஒரு 10 கிலோ அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா 10ங்கிறது 12 கிலோன்னு வச்சுக்கலாம், சரிங்களா? 12 கிலோ இருக்குன்னா இந்த 4 ப்ரொப்பலர்ஸும் கிரியேட் பண்ணக்கூடிய அந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கணும்னு பாத்தீங்க அப்படின்னா 3 கிலோ ஃபோர்ஸ் இது வந்து எக்ஸாம்பிள் கிரியேட் பண்ணுது. 3 kg ஃபோர்ஸஸை வந்து சும்மா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், கிரியேட் பண்ணுங்க அப்படின்னா 4 × 3 ஸோ இது வந்து என்ன ஆகும்னா நார்மலா இருக்கும். எப்போ வந்து இந்த 12 கிலோக்கு மேல ஃபோர்ஸ் இது கிரியேட் பண்ணுதோ அப்போதான் வந்து இதனால மேல பறக்க முடியும், சரிங்களா? அதாவது ஒரு 12 கிலோ பொருளை வந்து நீங்க வந்து அதே 12 கிலோ கொடுத்தீங்க அப்படின்னா இதனால பறக்க வைக்க முடியாது, அது நார்மலா தான் இருக்கும், சரிங்களா? பட் அந்த 12 கிலோ வெயிட்டுக்கு மேல நீங்க ஃபோர்ஸ் கொடுக்கும்போது நீங்க வந்து அதை வந்து ரைஸ் பண்ண முடியும். இதுக்கு பேர் ரைசிங் மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க, கிளைம்பிங்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா டேக்கிங் ஆஃப்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் பேசிக்கான பிரின்சிபல். ஒரு ஒரு ட்ரோனை வந்து நீங்க பறக்க வைக்கணும் அப்படின்னா அதோடைய இடையை விட அதிகமான வேகத்தை ஃபோர்ஸை நீங்க வந்து கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கு, சரிங்களா? சரி, இப்போ நான் எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணணும், எவ்வளவு ஹைட்ல டிராவல் பண்ணுங்கிறது எதை டிஃபைன் பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்ஸ் மைனஸ் மாஸ், சரிங்களா? ஃபோர்ஸ் 1, ஃபோர்ஸ் 2, ஃபோர்ஸ் 3, ஃபோர்ஸ் 4 இது நாளையும் ஆட் பண்ணி நம்ம மாசோட மைனஸ் பண்ணும்போது என்ன கிடைக்குதோ அவ்வளோ டிஸ்டன்ஸ் உங்களால வந்து அதை வந்து அப் அண்ட் டவுன் அப்படிங்கிற அந்த மூமெண்ட்டை உங்களால கிரியேட் பண்ண முடியும். சரி, ஸோ ரைசிங்க்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், அந்த வெயிட்டை விட அதிகமான ஃபோர்ஸை கொடுக்கும்போது அது ரைஸ் ஆகும், கிளைம்ப் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, அது எப்போ ட்ராப் ஆகும்? சேம் பிரின்சிபல். அந்த வெயிட்டை விட கம்மியான ஃபோர்ஸ் கொடுக்கும்போது என்ன ஆகும்? அது கீழே வர ஆரம்பிச்சிடும். இதுதான் சிம்பிளான பிரின்சிபல். எப்படி வந்து ட்ரஸ்ட்டை வச்சு விளையாடுறாங்க ஒரு ட்ரோனை பறக்க வைக்கிறதுக்கு பண்றாங்கிறது ரொம்ப சிம்பிளா டிஃபைன் பண்ணிருக்காங்க, சரிங்களா? இதே டிராப்பிங் மூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த வெயிட் வந்து அதிகமா வச்சு ஃபோர்ஸை விட போது ஆட்டோமேட்டிக்கா அது கீழே வர ஆரம்பிச்சிடும். இதை வந்து டிசனிங்னு சொல்லுவாங்க, ஃபாலிங்னு சொல்லுவாங்க, டிராப்பிங் மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ நம்ம ட்ரோன்ல ஒரு பேசிக்கான 3 விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். ஹோவரிங் அப்படிங்கிறது இந்த எப்படி ஒரு நார்மலா அந்த 4 டைரக்ஷன்ல அப் பண்ண முடியும் அப்படிங்கிறது பார்த்தோம், சரிங்களா? ரைசிங் எப்படி பண்றோம், மேலே எப்படி கொண்டு போறோம், கீழே எப்படி கொண்டு வரோங்கிறது பார்த்தோம். சரி, ஒரு ட்ரோன் மேலே கீழே மட்டும் போனா போதுமா? கிடையாது. அதை வந்து ஃபார்வர்டு மூவ் பண்ணும், பேக்வேர்டு மூவ் பண்ணும், ரைட்ல மூவ் பண்ணும், லெஃப்ட்ல மூவ் பண்ணும் அப்படிங்கிறது அங்க யா அப்படிங்கிற ஒரு மூவ்மெண்ட்டை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து அது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல எப்படி மூவ் ஆகணும், ஒய் ஆக்சிஸ்ல எப்படி மூவ் பண்ணணுங்கிறத நம்ம விஷுவலைஸ் பண்ணி ஒரு ஹரிசாண்டல் பிளேன்ல நம்ம வந்து யா அப்படிங்கிற ஒரு மோஷனை வந்து ட்ரோன்ல கிரியேட் பண்ண போறோம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இப்போ எக்ஸாம்பிள் இந்த 4 ட்ரோனுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓவர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம், அதாவது மேல ஓவரிங் மட்டும் இல்ல ரைஸ் ஆகி பறந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம், சரிங்களா? இது கீழ இருந்து த்ரஸ்ட் இப்படியே கொடுத்துட்டு இருக்கும்போது மேல மட்டும் தான் பறந்துட்டு இருக்கு, சரிங்களா? பட் ஒன்ஸ் இப்போ வந்து இது 4மே வந்து ஈக்குவலான ஃபோர்ஸை கிரியேட் பண்ணுது. இது F1, F2, F3, F4ன்ட்டு 4மே ஈக்குவலான ஃபோர்ஸை கிரியேட் பண்ணுது அப்படின்னா இது வந்து நார்மலா பறந்துட்டு இருக்கும். பட் சடனா வந்து உங்களுக்கு ஒரு ரைட் சைட்ல ஒரு மூவ்மெண்ட் கிரியேட் பண்ணணும்னா எங்க த்ரஸ்ட் அதிகமா தேவை? இந்த இடத்துல த்ரஸ்ட் அதிகமா தேவை. இந்த F3, F4ங்கிற இந்த இடத்துல ஃபோர்ஸ் அதிகமாயிடுச்சு அப்படின்னா இமீடியட்டா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இது வலது பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிடும், சரிங்களா? ஸோ ரைட் சைட் மூவ்மெண்ட்டுக்கு இங்க ஃபோர்ஸ் அதிகமா தேவைப்படுது. இல்ல எனக்கு லெஃப்ட்ல மூவ் பண்ணணும் அப்படின்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இது 4 ஈக்குவலா இருக்கக்கூடிய நேரத்துல F1, F2ன்னு இந்த பக்கம் நம்ம வந்து ஃபோர்ஸை கிரியேட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இது லெஃப்ட் சைட் மூவ்மெண்ட் கிரியேட் பண்ணும். ஸோ ஒரு ரைட் மூவ்மெண்ட் அண்ட் லெஃப்ட் மூவ்மெண்ட்டை நம்ம நல்லா கிரியேட் பண்ண முடியும். சரி, ரைட் லெஃப்ட் பண்ணியாச்சு, அப் டவுன் பண்ணியாச்சு. ஃபார்வர்ட் ரிவர்ஸ் எப்படி பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா பேக் சைட்ல த்ரஸ்ட் அதிகமா கொடுக்கும்போது என்ன ஆகும்? அதாவது இந்த ரெண்டை விட அதிகமான ஃபோர்ஸ் இந்த பின்னாடி கொடுக்கும்போது என்ன ஆகும்? இது ஃப்ரண்ட்ல மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இல்ல எனக்கு ரிவர்ஸ்ல கொடுக்கணும் அப்படின்னா ஸோ இதை விட ஃபோர்ஸ் இதுல கிரியேட் பண்ணிட்டோம்னா இது ரிவர்ஸ்ல மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படிதான் வந்து ஒரு பேசிக் லெவல்ல நம்ம வந்து யாங்கிற மெத்தட் மூலமா, சரிங்களா? அடுத்ததான் ஹோவரிங்கிற மெத்தட் மூலமா ரைசிங் அண்ட் டிராப்பிங் மூவ்மெண்ட்ஸ் சிம்பிளா ஒரு ட்ரோன்ஸ்ல நம்மளால கிரியேட் பண்ண முடியும், சரிங்களா? சரி, இதுக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிட்ச் அண்ட் ரோல் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. இது என்னது பிட்ச் அண்ட் ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நீங்க வந்து ட்ரோன்ஸோட கண்காட்சிக்கு போயிருக்கீங்க அப்படின்னா நீங்க இதை நோட்டீஸ் பண்ண முடியும். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ட்ரோன்ஸை வந்து அவங்க பயன்படுத்தி அப் டவுன்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க, ரோல் பண்ண வைப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே எப்படி கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நார்மலா இருக்கக்கூடியது, சரிங்களா? நீங்க வந்து உங்களுக்கு வந்து டோட்டலா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு குவாட்காப்டரோ அப்படின்னு வச்சுக்கலாம், சரிங்களா? ஒரு ரொம்ப சிம்பிளா வச்சுக்கலாம், இப்படி ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம், சரிங்களா? இப்போ என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இது நானும் ஒரே ஃபோர்ஸை கொடுக்கும்போது, சரிங்களா, இந்த 1, 2,
3 4 இது நாலுமே ஒரே ஃபோர்ஸ் கொடுக்கும்போது இது நார்மலா பறந்துட்டு இருக்கும். இப்போ சடனா ஒரு எக்ஸஸ் ஃபோர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா இது ரெண்டும் ரொம்ப அதிகமான ஃபோர்ஸை கொடுக்கும்போது என்ன ஆகும்னா நம்மளால ஒரு ஒரு ரொட்டேஷனை கிரியேட் பண்ண முடியும் ரைட் சைட்ல. இதே வந்து இந்த ரெண்டும் ஒரு இதை கொடுக்கும்போது இதை ரெண்டை விட ஃபோர்ஸ் அதிகமாக கொடுக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு மூமெண்ட்டை கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஸோ இப்போ என்னன்னா அந்த ஆப்போசிட் ப்ரொப்பலர்ஸை வந்து அதோட த்ரஸ்ட்டை ஓகேங்களா அதோட ஃபோர்ஸை நம்ம அதிகப்படுத்துறது மூலமா நம்மளால பிச் அண்ட் ரோல் மூமெண்ட்ஸை வந்து கிரியேட் பண்ண முடியும். சரிங்களா? சரி, அடுத்ததா பாத்தீங்கன்னா ட்ரோன் ஃப்ரேம்ஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ உங்களோட தேவை என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள்ஸ் தான் இங்க கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதோட அக்சசரிஸ் நவடேஸ் வந்து மார்க்கெட்ல ஃபைபர்ஸ்ல பிளாஸ்டிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. சரிங்களா? சரி, இந்த ட்ரோனோட ஃபீச்சர்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க டிஃபைன் பண்ணலாம். உங்களுக்கு இன்டர்னல் எவ்வளவு வேணும், 32 GB வேணுமா, ஓகேங்களா, மெமரி 128 வேணுமா, 256 வேணுமா, 2 GB வேணுமா, கேமரால உங்களுக்கு எவ்வளோ பிக்சல்ஸ் தேவைப்படும், ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கார்டிங் ஆப்ஷன்ஸ் வேணுமா, ஹெச்டிஆர் தேவைப்படுதுக்கா, பனோராமா வியூ உங்களுக்கு எடுக்கணுமா, குவாலிட்டியாக வேணுமா, ஃபேஸ் டிடெக்ட் பண்ணணுமா, ஆடியோ அலர்ட் கொடுக்கணுமா, லவுட் ஸ்பீக்கர்ஸ் மூலமாக நம்ம வந்து ஸ்பீக்கர்ஸை வச்சு எனேபிள் பண்ணணுமா, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஈக்குலிபிரியம் ஸ்டெபிலிட்டி சிஸ்டத்தை எப்படி உருவாக்கணும், நியூட்ரல் ஸ்டேபிள் சிஸ்டத்தை வச்சு எப்படி கண்ட்ரோல் பண்ணணுங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மோட்டார்ஸை நம்மளால பயன்படுத்த முடியும் இருக்குல்ல. ஈவன் நான் சொன்ன மாதிரி டிசி மோட்டார்ஸை நம்ம பயன்படுத்தலாம், ஓகேங்களா. பட் ரொம்ப பவர்ஃபுல்லான மோட்டார்ஸ் நமக்கு வந்து வெயிட்டும் கம்மியாக இருக்கணும், ஓகேங்களா. அது ஏற்படுத்தக்கூடிய ஃபோர்ஸும் த்ரஸ்ட்டும் அதிகமாக இருக்கணும், கொஞ்சம் பவர்ஃபுல்லான மோட்டராக இருக்கணும்னா அதிகமாக நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா பிஎல்டிசி மோட்டார்ஸ், பிரஷ்லெஸ் டிசி மோட்டார்ஸை நம்ம வந்து பயன்படுத்திக்க முடியும். சின்ன சின்ன ட்ரோன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மல் டிசி கியர்டு மோட்டார்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் பெரிய மோட்டார் அப்ளிகேஷன் பெருசு அப்படின்னா அந்த மாதிரி இடங்கள்ல பிரஷ்லெஸ் டிசி மோட்டார்ஸை நம்ம பயன்படுத்திக்க முடியும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரோன்ஸை கண்டிப்பாக ஸ்பீடை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் இல்லையா. ஸோ இப்போ வந்து த்ரஸ்ட் அதிகமாக கொடுக்குறோம் கம்மியாக கொடுக்குறோம் இது எல்லாமே எப்படி டிஃபைன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மோட்டார்ஸோட ஸ்பீடை அதிகப்படுத்துறது மூலமாக தான். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்பீட் கண்ட்ரோலர்ஸை வந்து பயன்படுத்திக்க முடியும். சரிங்களா? இந்த ஸ்பீட் கண்ட்ரோலர்ஸ் பார்க்குறீங்க எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி பவர் சப்ளைஸ் இது எல்லாமே வந்து பேசிக்கலாகவே இதுக்கு இருக்கும். சரியா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்புட் சென்சார்ஸ் சிக்னலிங் யூனிட்ஸ் அவுட்புட்ஸ்ன்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். சென்சார்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபங்க்ஷனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒர்க்கிங்க்கு ஏற்ற மாதிரி அப்ளிகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம நிறைய டைப் ஆஃப் சென்சார்ஸ் இதில் பயன்படுத்த முடியும். லைட் சென்சார்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், டெம்பரேச்சர் சென்சார்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரெஷர் சென்சார்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், பொசிஷன் சென்சார் யூஸ் பண்ணலாம், ஹால் சென்சார்ஸ், அல்ட்ராசோனிக், டச் சென்சார், பிஐஆர், டில்ட்டு, கேஸ் சென்சார்னு சொல்லி நிறைய டைப் ஆஃப் சென்சார்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஆசிலரோமீட்டர்ஸ் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டில்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது டில்ட் மூவ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இல்லை, அதாவது இது நேராக பறக்குதுன்னா இது வந்து எத்தனை டிகிரியில் இருக்கு, ஒரு 90 டிகிரி. சின்னதாக டில்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ அப்போ அந்த டில்ட் ஆங்கிள் எவ்வளோ அப்படிங்கிறது நமக்கு எப்போ தெரியும்னா இந்த ஆசிலரோமீட்டர் டிவைஸை வச்சு நம்மளால பயன்படுத்தி கண்டுபிடிச்சிக்க முடியும். இந்த டில்ட் ஆங்கிள் எவ்வளோ டிகிரி டில்ட் ஆயிருக்கு, இந்த பக்கம் எவ்வளோ டிகிரியில் டில்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த ஆசிலரோமீட்டர்ஸை வச்சு பயன்படுத்திக்க முடியும். ஸோ இது டில்ட் வந்து தேவையானதாக இருந்தால் ப்ராப்ளம் கிடையாது, ரொம்பவும் ப்ராப்ளமாக இருக்குன்னா அது எப்படி நம்ம சேஃபாக வந்து ரன் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பண்ண முடியும். இது ஆக்சுவலாக கொஞ்சம் காஸ்ட்லியானது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பீஜோஎலக்ட்ரிக் கிறிஸ்டல்ஸ் இதில் பயன்படுத்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த XYZ ஆக்சஸை வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஒரு ட்ரோனை ஸ்டெபிளைஸாக நீங்கள் ரன் பண்ணணும்னா 3 பேர் ரொம்ப முக்கியமான பங்கு வைக்கிறாங்க. ஒன்று வந்து ஆசிலரோமீட்டர், சரிங்களா, இதுதான் டில்ட்டை டிஃபைன் பண்ணுது, எந்த அளவுக்கு அது சாஞ்சிருக்கு, எது நேராக இருக்கு. அப்புறம் கைரோஸ்கோப் ரொம்ப ரொம்ப தேவை. அடுத்ததான் காம்பஸ், இது வந்து காம்பஸ் வேணும்னா வச்சுக்கலாம், அப்படி இல்லாட்டி நார்மலாகவே நேச்சுரல் காம்பஸ் சிஸ்டங்களை பயன்படுத்திருப்பாங்க. அந்த நார்த் டைரக்ஷன் எதுன்னு ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். சரிங்களா? ஸோ இந்த ஆசிலரோமீட்டரோட பயன்பாடுன்னு பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன்ஸை மெஷர் பண்ணுறதுக்காகவும், சரிங்களா, அந்த அது ஏற்படக்கூடிய வைப்ரேஷன்ஸ் ஈஸியாக மெஷர் பண்ணி அது எலக்ட்ரிக்கல் அவுட்புட்டாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்கணும். சரிங்களா? ஆசிலரோமீட்டர்ஸ்லையும் நிறைய டைப்ஸ் இருக்கு, ஹை இம்பிடன்ஸ், லோ இம்பிடன்ஸ் சொல்லி நிறைய டைப்ஸ் இருக்கு. நம்மளோட ரெக்யர்மெண்ட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கணும். பேரோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா வெதர் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லி சொல்லலாம். அட்மாஸ்பியர் ப்ரெஷர் எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பேரோமீட்டர்ஸை பயன்படுத்திக்க முடியும். சரிங்களா? கைரோ சென்சர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆங்குலர் வெலாசிட்டி எவ்வளோன்னு மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம கைரோ சென்சர்ஸை பயன்படுத்த முடியும். அடுத்ததான் மேக்னட்டோமீட்டர். ஸோ நம்ம வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை மெஷர் பண்ணுறதுக்கு மேக்னட்டோமீட்டர்ஸ் ரொம்ப கண்டிப்பாக தேவை. பட் இதில் வந்து நேச்சுரல் டைப்ஸும் இருக்குது, அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் எலக்ட்ரோ மேக்னெட்ஸும் இருக்குது. ஸோ இதோட அட்வான்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சப்போஸ் கண்ட்ரோல் மிஸ் ஆயிடுச்சுனாலும் இது ஆட்டோமேட்டிக்காக
திரும்பி வர்றதுக்கு இந்த மேக்னட்டோமீட்டர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த நார்த் டைரக்ஷனை வச்சு நம்ம வந்ததுலேருந்து எவ்வளோ தூரத்தில் நம்ம இருக்கோம், அடுத்ததான் நம்ம எவ்வளோ தூரத்துக்கு அங்கே போகணுங்கிறத டிஃபைன் பண்ணிட்டு அந்த கன்சர்ன் லொக்கேஷன்ஸை ட்ரோன்ஸு பேக் டு பேஸ் வர முடியும். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஆங்குலர் மொமெண்டம்ங்கிற பிரின்சிபலை பேஸ் பண்ணி ஒரு கைரோஸ்கோப்ஸ் யூஸ் ஆகுது. சரிங்களா? இது வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான மினி ட்ரோன்ஸை கூட நவடேஸ் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஐடி கண்ட்ரோலர்ஸை வச்சு, ஓகேங்களா, இது அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் இது ப்ராசஸ் பண்ணி நமக்கு கொடுக்குது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேரோமீட்டர்ஸ், ஏர் ப்ரெஷர் எவ்வளோன்னு மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து நவடேஸ் பேரோமீட்டர்ஸை பயன்படுத்துகிறோம். சரிங்களா? ஸோ ஸ்டேபிள் ஆட்டிடியூடை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நவடேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேரோமீட்டர்ஸ் எல்லாத்துலேயுமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சலரோமீட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கைரோ ஸ்கோப்போட ஒன்றா சேர்ந்து வேலை பார்க்கும். இதோட வேலை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பொசிஷன் எப்படி நம்ம சேஞ்ச் ஆயிடுச்சா இல்லையா, மூவ்மெண்ட் எப்படி அப்படிங்கிறது நம்ம ஆக்சலரோமீட்டர்ஸ் வச்சு டிஃபைன் பண்ணி ஜிபிஎஸ் டெக்னாலஜிங்கிறது நம்முடைய எல்லா இதுலையுமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வந்து அந்த மிஷனை வந்து ஆட்டோனமஸாக பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஜிபிஎஸ் டெக்னாலஜி நமக்கு தேவை இருக்குது. சரிங்களா? அந்த லேட்டிடியூட் லாங்கிடியூட் நோட்ஸை வச்சு கரெக்டாக எந்த லொக்கேஷனில் கிளம்பிச்சோ அந்த லொக்கேஷனுக்கு வந்து வேற மாதிரி நம்ம டிசைன் பண்ண முடியும். சப்போஸ் சில சிஸ்டம்ஸ் ஃபெயில் ஆகுதுன்னா அந்த இடங்களில் மேக்னட்டோமீட்டருங்கிறது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். நேச்சுரல் மேக்னட்டோமீட்டர்ஸ் இருக்கும், ஆர்டிஃபிஷியல் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இது இருக்கும். இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் ஒரு எலக்ட்ரிக்கல் கரண்ட் ஒரு கண்டக்டர்ஸ்ல பாஸ் ஆகும்போது அது மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த இடத்துல கன்ஃபியூஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அடுத்து ரேஞ்ச் ஃபைண்டர்ஸ் சொல்லி சொல்றாங்க. இதோட முக்கியமான வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு தூரம் கிரவுண்ட்ல இருந்து வந்திருக்கோம் அப்படிங்கிறத இந்த ரேஞ்ச் ஃபைண்டர்ஸை வச்சு நம்மளால கண்டுபிடிச்சிக்க முடியும். சரிங்களா? அடுத்தது இனிஷியல் மெஷர்மெண்ட் யூனிட் அப்படிங்கிறது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல ஆக்சலரோமீட்டர், கைரோஸ்கோப், மேக்னட்டோமீட்டர் இது மூணோட காம்பினேஷன் தான் வந்து இனர்ஷியா மெஷர்மெண்ட் யூனிட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி அப்டக்கல் அவாய்டன்ஸுக்குமே நம்ம டைஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த சென்சரோட பிரத்யேகதை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு மூமெண்ட் கிரியேட் பண்ணுது அப்படின்னா அந்த இடத்துல ஏதாவது அப்டக்கல் இருக்குன்னா டக்குன்னு அந்த இடம் போகாமல் அங்கிருந்து டைவர்ட் ஆகி எங்க அப்டக்கல் இல்லையோ அதை நோக்கி செல்ல மாதிரி நம்ம வந்து டிசைன்ஸ் பண்ண முடியும். சரிங்களா? அதே மாதிரி டிஸ்டன்ஸ் சென்சர்ஸையுமே இப்போ நம்ம டைஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அல்ட்ராசவுண்ட் வேவ்ஸ் யூஸ் பண்ணி அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் இல்லை அப்டக்கல் இருக்கு டிரான்ஸ்பரன்ஸ் எமிட்டர்ஸை வச்சு நம்ம டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி டைம் ஆஃப் ஃபிளைட் அப்படிங்கிறது இப்போ நம்ம டேஸ் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சென்சார்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்மிட் பண்ணுவோம் சிக்னல் டார்கெட்டை நோக்கி செலுத்தும். அங்கிருந்து அது டிஃப்ளெக்ட் ஆகி நமக்கு வந்து சிக்னல் இன்புட் சிக்னல் அவுட் ரிசீவ் ஆகும். ஸோ இதை வச்சு நம்ம டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணிக்க முடியும். சரிங்களா? டைம் ஆஃப் ஃபிளைட் எவ்வளோ தூரம் தள்ளி போயிருக்கு டார்கெட்ல இருந்து அப்படிங்கிறத நம்ம வந்து டைம் ஆஃப் ஃபிளைட்ஸை வச்சு கண்டுபிடிச்சிக்க முடியும். சென்சார்ஸ் இதில் வந்து வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுது. நன்றி. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க. நீங்க இதே மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க உங்களோட ப்ராடக்ட் கொடுத்துருக்கோம். நாங்கள் வந்து காலேஜஸ்க்கு ஒர்க் ஷாப்ஸ் கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி கன்சல்டன்ட் சப்போர்ட்ஸ் கொடுக்குறோம், ட்ரைனிங் சப்போர்ட்ஸுமே கொடுக்குறோம். உங்களுக்கு இதை பற்றி நிறைய டெக்னாலஜிஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கோர்ஸாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். எங்களோட காண்டாக்ட் டீல்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா சோலார் ஆன் குட் ஆப்ரேட் அதே மாதிரி பிஎல்சி ப்ரோக்ராமிங் சீமென்ஸ் ஆல்ரெடி டெல்டா பிஎல்சி சொல்கிறதுனால ப்ரோக்ராமிங் பேசிக்ஸை நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். அதே மாதிரி நிறைய டிசைன் கன்சிஸ்டன்சி சப்போர்ட்ஸை நாங்கள் ப்ரொவைட் பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு என்ன தேவைப்படுறதுனாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். த்ரூ நாங்கள் எங்களோட மெயில் ஐடி கொடுத்துருக்கோம், வாட்ஸ்அப் நம்பர்ஸுமே இங்கே ஷேர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் பார்ட் 1 மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சேனலில் பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டில் போயிட்டு மிஸ் பண்ண 2 பார்ட்டுமே வந்து நீங்கள் பார்த்துக்க முடியும். நன்றி.